ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக் வித் தர்ஷு சேனல். இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிறு மாவு அரைக்கிறதுக்கு தேவையான இதெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறதுனால நான் கோயில் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஈவினிங்காக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேங்க. மாம்பழம், மில்க்கு, கொஞ்சம் வறுத்த இந்த வேர்க்கடலை, அதெல்லாம் அரிசி ஊற வைக்கிறதுக்கு அரிசி, பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் உளுந்து கொஞ்சம், வரமிளகா கொஞ்சம், சீரகம் கொஞ்சமாக, வெந்தயம் கொஞ்சமாக போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கழுவி மூடி போட்டு ஒரு 3 hours கிட்ட ஊற வச்சிடணும். இந்த கேப்பில் நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருந்த அரிசியை கழுவி மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அரைச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக மாவை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ காலையில் தோசைக்கு தான் இதை நான் யூஸ் பண்ணேன். மார்னிங் எழுந்திரிச்சு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கோங்க. கீ வேணும்னாலும் கீ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குமோ அந்த ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கீ தான் போட்டுக்கிட்டேன். கீ போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருந்தது. நல்லா கிறிஸ்பியாக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தோசை தவாவில் எடுத்து எது கூட வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு தோசை பசிக்குதுன்னு நைட்டு வச்ச குருமா வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எக் கிரேவி செஞ்சேன். கொஞ்சமாக சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி வெங்காயம் வதங்குற கேப்லேயே இன்றைக்கி நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் மிளகுத்தூள், இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தேவையான எல்லா பொடிஸும் எடுத்து அந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணுறோம். ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடிப்பிடிக்காத மாதிரி இருக்குது. கொஞ்சம் தண்ணி தெளித்து வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பொடியையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி வெந்து நல்லா நமக்கு தெரியும் அந்த பதம் வர அளவுக்கு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கணும். ஸோ மசாலாலாம் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எக்கு அதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு எக்கு வேணாலும் ஊற்றிக்கலாம், 2 வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு எக்கு ஊற்றிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆனால் எக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். உடனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்கு கொஞ்சம் கொலன்னு தான் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். இது தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி நான் இதை தோசைக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.